திமுகவை மைனாரிட்டி திமுக என முதலமைச்சர் பன்னீர்செல்வம் கூறியதற்கு சட்டசபையில் கூச்சல் குழப்பம் ஏற்பட்டது. இதனால் ஏற்பட்ட தொடர் அமளியை தொடர்ந்து திமுகவினர் கூண்டோடு வெளியேற்றப்பட்டனர். தமிழக சட்டப்பேரவையில் துணை நிதிநிலை அறிக்கை மீதான விவாதத்தில் திமுக சட்டமன்ற தலைவர் ஸ்டாலின் சில கேள்விகளை எழுப்பினார். இதற்கு பதிலளித்த முதலமைச்சர் பன்னீர்செல்வம் மைனாரிட்டி திமுக அரசு என குறிப்பிட்டார். இதனால் அவையில் கூச்சல் குழப்பம் ஏற்பட்டது. அப்போது பேசிய வீட்டு வசதித்துறை அமைச்சர் வைத்திலிங்கம் சில கருத்துக்களை தெரிவித்தார். அதற்கு பதிலளிக்கும் விதமாக தற்போது இருப்பவர் பினாமி முதல்வர் என திமுகவினர் தெரிவித்ததால் அவையில் கூச்சல் குழப்பம் ஏற்பட்டது. இதனிடையே சபாநாயகர் இருக்கையை திமுக எம்எல்ஏக்கள் முற்றுகையிட முயன்றதால் அவர்கள் கூண்டோடு வெளியேற்றப்பட்டனர். இன்றைக்கு அவர்களுடைய எண்ணப்படி அவர்கள் எங்களை அதற்கு சபாநாயகரும் உடந்தையாக இருந்திருக்கிறார் என்பதை எண்ணி பார்க்கிற போது எங்களுக்கு வேதனையாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, முதலமைச்சரிடத்தில் நாங்கள் வாதம் செய்து கொண்டிருக்கிற போது பக்கத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய அமைச்சர் வைத்திலிங்கம் அவர்கள் எழுந்து என்னை பார்த்து கையை நீட்டி ஏதோ அடிக்க வருவதை போல, ஒரு ரவுடியை போல, அமைச்சர் என்பதையே மறந்து தரந்தாழ்ந்து அங்கிருந்து பேசக்கூடிய அந்த சூழ்நிலையெல்லாம் பார்க்கிற போது உள்ளபடியே எங்களுக்கெல்லாம் மிகுந்த வேதனையாக இருக்கிறது. ஆகவே இன்றைக்கு அதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம்.